நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க டிராவல் ஏஜென்சிக்காரங்க கூட பேசுறதா நான் பார்த்தேன். ஸ்காட்லாண்டுக்கான இமிகிரேஷன் ஸ்டாம்ப் வேணுங்கிறத நீங்க கேட்கறத நான் பார்த்தேன். அப்பதானே எல்லாரும் அஸ்வின் ஸ்காட்லாண்டுக்கு தான் போயிருக்கான்னு நம்புவாங்க. அப்புறம் இத நீங்க எங்க கேட்டீங்க? இல்ல அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? Right behind you, மாமா. அப்படியே உங்களுக்கு பின்னாடி. And in your room. அப்படின்னா என் அனுமதி இல்லாம என் ரூமுக்கு வந்திருக்கீங்க. திருட்டுத்தனமா நான் பேசுறது எல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஸ்ருதி சொல்றதெல்லாம் உண்மையான நம்பிக்கை இருந்ததுனால நீங்க என்ன ஃபாலோ பண்ணி இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க, சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் சொல்ற எதையுமே நாம நம்ப தேவையில்லை. அப்படி இருந்து இவங்க சொல்றது உண்மைன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். அட, ஸ்காட்லாந்து இமிகிரேஷன் ஸ்டாம்ப் என்னோட கிளையண்டோட கேஸுக்காக எனக்கு தேவைப்படும். நோ மாமா, நோ. நீங்க பாபினோட பேர் சொல்றத நான் காது பட கேட்டேன். அப்படியா? அன்னைக்கு நான் அஸ்வினோட பேரை தான் சொன்னேன்னு உங்களால இப்ப உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல, நான் அஸ்வினோட பேரை சொன்னதை உன் காதால கேட்டியான்னு இப்ப நான் கேட்கிறேன். சரி, ஓகே, அன்னைக்கு நான் அஸ்வினோட பேரை தான் சொன்னேன்னு நான் இப்ப ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒத்துக்கிறத தவிர இது உண்மைன்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? பதில் சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி சைலண்டா நிக்கிறீங்க? உங்களை நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு நாளா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதனால உங்ககிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்திருக்கணுமே. இல்ல உங்களை தவிர வேற ஏதாவது சாட்சி இருக்கா? பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க கேக்கே, இது எல்லாம் நிரூபிக்க உங்ககிட்ட ஆதாரமே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பேசினா யார் உங்களை நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பாருங்க பாட்டி, சித்தி, தயவு செஞ்சு நான் சொல்றது உண்மைன்னு நம்புங்க. பிரியா, நீ ஸ்ருதி சொல்றது உண்மை. It's a true, it's a true. Please listen to us, believe me. அஜய், வாவன், அக்கா, உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? ஏன் நாங்க சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? இந்த ஷாம் மாமா சொல்றது எல்லாமே போய், எல்லாமே போய். அக்கா, அக்கா, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. நான் சொல்றது உங்களுக்கு போயின்னு தோணுதா? இவர்களோட ஹஸ்பண்ட் போய் சொல்றாருக்கா. He's wrong. எல்லாரையும் ஏமாத்துறாரு. உங்களையும் தான். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கேக்கே, இது உன்னோட தப்புன்னு நான் சொல்ல வரல. பாவம், நீ ரொம்ப அப்பாவியான பையன். ஆனா உங்களுக்கு யாரோ தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்வினை நான் கிட்னாப் பண்ண போது உங்க கண்ணால நீங்க பாத்தீங்களா? இவர் இருந்த இடத்துக்கு நான் என்னைக்காவது வந்தனா இவரை கட்டி போடுறதையோ இல்ல இவரை பிடிக்கிறதையோ பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுது? சரி, உங்களை பத்தி விடுங்க. இவர்கிட்ட ஒரு முறை கேட்டு பாருங்க. சின்ன, இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கிட்னாப் செய்யப்பட்டதுல இருந்து ஒரு முறையாவது என்ன அந்த இடத்துல பாத்தீங்களா? இல்ல, அப்படின்னா அது எல்லாருக்கும் சொல்லுங்களேன். இவரும் சைலண்டா இருக்காரு. அப்புறம் கேக்கே என்னடா திரும்ப திரும்ப ஸ்ருதி சொல்றதையே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்ருதி சொல்றது எல்லாமே போய் என் மேல பொய் பழி சுமத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் விஷயத்துல ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் தெரியல. ஸ்ருதி, இப்படி எல்லாம் பொய் சொல்றதால உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஸ்ருதி சொல்றது பொய் இல்ல.
காரணமே இல்லாம நீங்க தான் அவன் மேல பழி சுமத்துறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தின உண்மை ஸ்ருதிக்கு மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப நல்லாவே எல்லாமே தெரியும். அதனால பொய் சொல்லி நடிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்ல. பிரியா, எந்த உண்மையை பத்தி நீ இப்ப பேசிட்டு இருக்க பிரியா? அஜய், ஷாம் ஸ்ருதியை பத்தி சொல்ற விஷயங்கள்ல எதுவுமே உண்மை இல்ல. ஆனா ஸ்ருதி சொல்றால அது மட்டும் தான் உண்மை. இவங்க ஒருத்தங்க தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு கூட எதுவுமே இல்ல. பிரியா, உங்க கிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் அக்கா தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இத பாருங்க அஜய், இவங்க சொல்றதையெல்லாம் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா குடும்பத்துல பெரியவங்க என்னைக்குமே சின்னவங்க செய்யற தப்ப மறைக்க தான் செய்வாங்க. சின்னவங்க தப்பா சொன்னா கூட அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்ருதி எந்த பொய்யும் சொல்லல. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ரொம்ப தப்பானவங்க. ரெண்டு பேரும் பொய் சொல்றீங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அத்தை, 1 second. Hold on for a second. I have a proof. உங்களுக்கு proof தானே வேணும், right? Well, உங்களோட அந்த லாக்கெட் இல்ல உங்களோட அந்த பெண்டன்ட், அதை எப்பவும் கழுத்திலேயே மாட்டிட்டு தானே சுத்துவீங்க. அதை உங்க ரூம்ல இருந்து கொண்டு வந்து இப்பவே எல்லாருக்கும் காட்டுறேன். ஓ எஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அந்த லாக்கெட் இன்னும் சாதாரண லாக்கெட் இல்ல, அது மறைக்க வைக்கப்பட்ட ஒரு பென்ட்ரைவ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, அது ஒரு பென்ட்ரைவ் தான். அதுல அந்த டூப்ளிகேட் உயிலோட சாஃப்ட் காப்பீஸ் இருக்கு. அதுல ஷாம் மாமா அஸ்வினோட கையெழுத்து கூட வாங்கியிருந்தாரு. அப்புறம் அந்த டூப்ளிகேட் பில் படி பாத்தீங்கன்னா வாவின் தன்னோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ஷாம் மாமா பேருக்கு மாத்திரம் தான் இருந்தது. ஆனா கவலைப்படாதீங்க, அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இங்க இருங்க, நான் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் கேக்கே, இத பாருங்க. இத பத்தி தானே நீங்க பேசுறீங்க. இப்ப எல்லாமே புரியுது. இவ்ளோ தைரியமா இதை கொடுக்குறீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க மாத்திருப்பீங்க. என்னாச்சு கேக்கே? பாருங்க, இந்த பெண்டன்ட் ஒரு பெண்டன்ட் தான். இது ஒண்ணு பென்டிரைவ் இல்ல. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்களா ஷாம் மாமா? இல்லையா? ஸ்ருதி, ஸ்ருதி இங்க பாருங்க.
அந்த பென்ட்ரைவ் இருக்கிற பெண்டட்ட இவரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஐம் ஷூர் இவர் வந்து உங்க ரூம்ல எல்லாத்தையும் தேடி எடுத்திருப்பாரு. எஸ். ராணியம்மா, என்னாச்சு இந்த கேக்கேக்கு? இத பாருங்க கேக்கே, இது வரைக்கும் நீங்க ஏதாவது பென்ட்ரைவ பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல இவங்க சொல்றத கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? மாமா, what do you mean? என்ன சொல்ல வரீங்க? நான் உங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறதையும் நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம், உங்க பாஸ்வேர்டு என்னங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரூம்ல நான் ஒரு வெப்கேமை செட் பண்ணி வச்சிருந்தேன், தெரியுமா? வாட்? என்ன சொல்ற கேக்கே? வெப்கேமா? ஆமா ஜெய், வெப்கேம். அப்ப செய்ய வேண்டிய சூழ்நிலை. we just had to. அப்புறம் மாமா, இந்த பென்ட்ரைவோட வாய்ஸ் ஆஃப் இண்டிகேஷனுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்க நான் சொல்லட்டுமா? ஸ்ருதி, அந்த வாய்ஸ் இண்டிகேஷனை நீங்க உங்க செல்ல கூட ரெக்கார்ட் பண்ணிக்கல, அது காட்டுங்க. இந்த பென்ட்ரைவ் நம்ம கிட்ட வாய்ஸ் ஆஃப் இண்டிகேஷன் கேட்டப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுமே, ஞாபகம் இருக்கல? அது என்னன்னா ஐ லவ் யூ ஸ்ருதி, அதானே? ராணியம்மா, அங்க பாரு, இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க நம்பாதீங்க. இவங்க எல்லாம் மீறி பேசிட்டு இருக்காங்க. ராணியம்மா, இதெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி ஸ்ருதி மட்டும்தான் என்னை பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது போதும். அக்கா, அக்கா ப்ளீஸ், நான் சொல்றது நம்புங்க. இந்த மாமா இருக்கானே, அதிகமா பேசிட்டீங்க கேக்கே தம்பி. இன்னைக்கு நீங்க ரொம்ப அதிகமா பேசிட்டீங்க. நான் சொல்றத நம்புங்கக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல ஸ்ருதி, நீங்க சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியாது. நான் அதை நம்பவும் மாட்டேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்களே பாருங்க ஸ்ருதி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களால தேவையில்லாம இப்படி ஒரு நிலைமை. அக்கா, தயவு செஞ்சு அமைதியா இருந்து நான் சொல்றத கேளுங்கக்கா. அப்பதான் உங்களுக்கும் நம்பிக்கை வரும். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமாக்கா. கேக்கே தம்பி, ஒருவேளை இது ஏதாவது உங்களோட பிராக்டிக்கல் ஜோக்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜோக்க உங்களோட நிறுத்திக்கங்க. இந்த ஜோக் எனக்கு சுத்தமா பிடிக்கல கேக்கே. It's not a joke, Mama. Why should we want a joke? ஸ்ருதி, ஷாம் மாமாவோட குரல் அன்னைக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அதை கொண்டு வாங்க. இல்ல முதல்ல உங்க போனை கொடுங்க. கிருஷ்ணா உங்ககிட்ட கடைசியா போன்ல பேசினால அப்பவே இவர் அங்க வந்து என் போனை வாங்கிட்டாரு. ஏன் நீங்க யாரும் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? கிருஷ்ணா, நானும் சொல்றது உண்மை. உங்க எல்லாரையும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினது இந்த ஷாம் தான். எங்க ஃபேமிலிக்கு நீ எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததே இல்லையா என்ன?
எங்க குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை உனக்கு இருந்திருந்தா இன்னைக்கு காலையில மட்டும் உன்னோட அந்த அக்கறை எங்க பறந்து போச்சு? எல்லாம் எங்க காணாம போச்சுன்னு கேக்குறேன். இன்னைக்கு காலையில நீ மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அஞ்சலிய டைவர்ஸ் பண்ண சொல்லி நீ அவர்கிட்ட சொல்லல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ மாப்பிள்ளை கிட்ட அப்படி சொன்னல, அஞ்சலிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வெளியில வாங்கன்னு நீ அவகிட்ட சொல்லல? அஸ்வின் இங்க இல்ல, இதுதான் சரியான நேரம்னு சொல்லல? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல கிழிஞ்ச புடவை. அத்தை, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யணும்னு நினைக்கல. நான் ஷாம் கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும் தான் நினைச்சேன். அந்த பேப்பர்ஸ்ல அஸ்வின் சொத்து மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லன்னு தான் இருக்கு. அதைத்தான் நான் கொண்டு வந்தேன். நான் எதுக்கு அப்படி பண்ணனா, அத டைவர்ஸ் பேப்பர்னு சொன்னா அவர் கையெழுத்து போடுவாரு. ஏன்னா எனக்கு தெரியும், ஷாம் ஏதோ ஒரு பேப்பர் காட்ட நிச்சயமா அதுல கையெழுத்து போட மாட்டாரு. அந்த பேப்பர்ஸ் எங்க இருக்கு? அதை எல்லார்கிட்டயும் காட்டு. அந்த பேப்பர்ஸை எல்லார்கிட்டயும் இப்பவே காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல? அந்த பத்திரம் எல்லாம் என் பேக்ல தான் இருந்தது. அந்த அந்த பேக் வேற அங்கேயே விழுந்துருச்சு. அஸ்வினை காப்பாத்த போனப்ப தொலைச்சிட்டேன். என்னாச்சு ஸ்ருதி? இந்த முறை கூட ஆதாரம் கையில் இல்லாததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்களா? அதையும் நான் தான் வாங்கிட்டேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல எங்கேயாவது விழுந்திருக்கும் அதானே? கிரிஷ், இவர் அந்த பேப்பர்ஸ் எடுத்துக்கு வரந்தா நான் அதை என் பேக்ல வச்சிருந்தேன். அஸ்வினை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு போனல, அப்ப அந்த இடத்துல பேக் விழுந்துருச்சு. இன்னும் எத்தனை போய் சொல்ல போறீங்க ஸ்ருதி? தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான நிரூபிக்க உங்ககிட்ட ஒரு ஆதாரம் கூட இல்ல. ஆனா தேவையில்லாம இவ்வளவு விஷயம் பேசுறீங்க. ஒருவேளை அந்த பத்திரங்கள்ல டிவோர்ஸ் பேப்பர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அதுல எதுக்காக நான் கையெழுத்து போட போறேன்? அதுல சைன் பண்றத பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன். சொல்ல போனா அந்த பத்திரத்தை அங்கேயே கிழிச்சு போட்டுருப்பேன். நான் எதுக்கு என்னோட மனைவி ராணியம்மாவை விட போறேன்? இங்க பாருங்க மாப்பிள்ள, இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு காலையில நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன், டைவர்ஸ பத்தி பேசுனது என்னவோ கிழிஞ்ச புடவைதான். ஆனா நீங்களும் அதுக்கு சம்மதம்னு சொன்னீங்கல்ல? எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்க? எதுக்கு அஞ்சலிக்கு டைவர்ஸ் கொடுக்க நீங்க தயாரானீங்க? ஆமாங்க அத்தை, நான் அப்படிதான் சொன்னேன்.
ராணி அம்மா, முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க. ஆமா ராணி அம்மா, நான் சமாதானம் சொன்னேன். ஆனா இந்த விஷயம் எப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் வெளியே வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்ருதியோட வாயை அடைக்கிறதுக்காக, அந்த விஷயத்தை தள்ளி போடுறதுக்காக அப்படி சொன்னேன். ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, வீட்டோட நிம்மதிக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னேன்.